கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான நேரத்துக்காக கர்த்தர் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த அருமையான நேரத்துல உங்களை சந்திப்பதில் மிகுந்த நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 2025 கடைசி நாட்களில் நம்ம நிற்கிறோம். 52 வாரம் ஒரு வருஷத்துல. இந்த 52 வாரத்துல கடைசி வாரத்துல நம்ம நிற்கிறோம். ஆண்டவர் இந்த 52 வாரமும் நம்மளை எவ்வளவா நம்மளை பாதுகாத்தார் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாத்தீங்கன்னா இந்த 52 வாரத்துல எத்தனையோ நாட்கள் நம்ம ஜெபம் பண்ணி இருப்போம். அந்த ஜெபம் நம்ம நினைச்சிருப்போம், மாடிப்படி ஏறல, நம்முடைய ஜெபம் மேல போல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். நிச்சயமா சொல்றேன், நம்முடைய ஜெபம் கேட்கப்பட்டதா இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டான்னா, நான் டிராவல் பண்றதுக்காக ரிசர்வேஷன் பண்ணிட்டான். ரிசர்வேஷன் பண்ணிட்டு அந்த சொன்ன டைம்ல ஏறதுக்காக பிளான் பண்றான். கடைசி அந்த ட்ரெயினை விட்டுட்டோன்னு ஆச்சு, பண லாஸ் ஆச்சு, எல்லாமே போயிருச்சு. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கை. சில நேரத்தை ரிசர்வேஷன் பண்ணியிருப்போம், ஒரு காரியம் ஜெபம் பண்ணிட்டு எப்படியோ நடக்கும், எப்படியோ முடியும் நினைப்போம். ஆனா நம்பிக்கை என்பது நம்மகிட்ட இல்லாதனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த காரியம் நடக்க முடியாம இருக்கு. ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். நீதிமொழி புஸ்தகம் 23வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம் இருக்கிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நடந்துரும், சக்சஸ்ஃபுல்லா நடந்துரும். 2025 நீங்க பட்ட விசுவாசம், நீங்க பட்ட பாடுகள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு 2026 கிடைக்கும். நம்ம தைரியமா இருக்கணும். 3 காரியம் இருக்குது. நம்பர் 1 பார்க்கும்போது தைரியமா இருக்கணும். நிச்சயமான தைரியமா இருந்தாதான் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு கால் இருந்தா அது வேலைக்கு ஆகாது. ஆனா அந்த நிச்சயமாகவேனா நமக்கு தைரியம் நமக்கு தேவை. தைரியத்தோட இருக்கணும். நம்மகிட்ட இருக்க பாத்தீங்கன்னா நம்பிக்கை நிறைய விட்டு போயிருது. இந்த வருஷம் ஒரே அவமானமாயிருச்சு, இந்த வருஷம் ஒருத்தனும் என்னை கேட்கல, இந்த வருஷம் ஒரே பாடா இருக்குது. இத சொல்லி 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 மன நொந்தவர்களாக தான் இருக்கிறோம். தைரியமா இருங்க. எசேக்கியேல் ராஜாவுக்கு ஆண்டவர் உயர்த்தின போது உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயமா ஆண்டவர் செய்வார். தைரியமா இருங்க. 2வது பார்க்கும் பொழுது மனம் தளராம இருக்கணும். மனம் தளரணும்னா நம்பிக்கை தளராம இருக்கணும். நீங்க நிறைய இடத்துல மனம் தளர்ந்து போயிடுறீங்க, சோர்ந்து போயிடுறோம். சோர்ந்து போகாதீங்க, தைரியமா இருக்க. நம்ம ஏசப்பா இருக்கிறாருங்க, நம்ம ஆண்டவர் இருக்கிறாருங்க. இந்த நம்பிக்கை வர மாட்டேங்குச்சு. அங்க போனா பிரச்சனை, இங்க போனா பிரச்சனை, குடும்பத்துல போனா பிரச்சனை, மழையில வந்தா பிரச்சனை, வெயில் வந்தா பிரச்சனை, குளிர் வந்தா பிரச்சனை, எல்லாத்துலயும் பிரச்சனை. இதெல்லாம் சகிக்கிறதுக்கு நம்ம மன தைரியம் கொண்டவர்களா இருந்து பாருங்களேன். என்ன நடந்தாலும் போல தெய்வன் என்னோடு இருக்கிறாருன்னு. அடிக்கடி இந்த ஷார்ட்ல ஒண்ணு சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் தெரியுங்களா? பிரச்சனைக்கு மேலதான் ஏசப்பா இருக்கிறாரு, பிரச்சனைக்கு கீழே தான் நம்ம இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏசப்பா நமக்கு கீழே இல்ல, மேல இருக்கிறாரு. பிரச்சனை தான் நமக்கு காலை இருக்குது, காலு கீழே தான் இருக்குது. நம்பிக்கையா இருங்க. 2026 ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட வருடமா கர்த்தர் நமக்கு மாத்த போறார். ரெடியா இருந்துக்கணும். மனம் தளராம இருக்கணும். மனம் தளராம இருந்தீங்கன்னா வெற்றி நிச்சயம், வேத சத்தியம். இதான் வெற்றி. சக்சஸ்ஃபுல்லா மாறணும்னா நீங்க மனம் தளராதீங்க. மனம் தளர்ந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. பிரயாணப்பட்டு போறோம், பிரயாணப்பட்டு போது நம்பிக்கை இல்லாத பிரயாணம் இருந்தா என்னவாகும்? விபத்து நேரிடும். ஆனா நம்பிக்கையோட போவோம், ஆண்டவனை பாதுகாப்பாரு, பத்திரமா போவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்கு தேவை. பிரச்சனை இல்லாத மனுஷன் ஒருத்தனுமே கிடையாது. அதை ஜெயிக்கிறவன் தாயா கர்த்தருடைய புள்ள. சோர்ந்து போனீங்கன்னா என்ன பண்ண முடியும்? தைரியமா இருங்க. 2026 ஆண்டவர் சக்சஸ்ஃபுல்லா ஆண்டவர் மாத்த போறாரு. அது ஒரு வார்த்தை இருக்க 18 பாத்தீங்கன்னா, உன் நம்பிக்கை வீண் போகாது. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை கெட்டு போகாது. சங்கீத புஸ்தகம் சொன்னது போல நம்பிக்கை கெட்டே போகாது. உங்க நம்பிக்கை கர்த்தர் இருக்கிறார். எரேமியால சொல்லி இருக்கிறது, நம்ம எல்லாம் நினைக்கிறத கர்த்தர் செய்ய போறாரு. தைரியமா இருங்க. இந்த 2025 தேவ மகிமை நிறைந்த ஆண்டாக மாற போனோம். நம்ம என்னவா நினைக்கிறோமோ அண்ணாதான் நடக்கும். நீங்க ஐயோ ஒருத்தட்ட போய் கேட்கற, எப்படிங்க 26 இருக்குன்னு அவர் சொல்றாரு, போன வருஷமும் இப்படிதான் இருந்துச்சு, அடுத்த வருஷம் அப்படிதான் இருந்துச்சு நினைக்கிறாரு. நீங்க அப்படிலாம் நினைக்க வேண்டாம். எனக்கு வர்ற வருஷம் ஆசீர்வாதமா இருக்கட்டும், பாசிட்டிவா திங்க் பண்ண போறோம். 2025 கஷ்டப்பட்டு போயிட்டப்போ 2026 ரொம்ப நல்லா இருப்பேன். 2025 எல்லா கையும் எதிர்பார்த்தேன், 2026 எல்லாரும் என் கையை எதிர்பார்க்க போறாங்க. அந்த அளவுக்கு வைக்க போற நம்புங்க. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க பிரதர். சகோதரி தைரியமா இரு. யாருக்கெல்லாம் புள்ள பிறக்கல, உனக்கு புள்ள பிறக்க கவலைப்படாத. கர்த்தர் உனக்கு கர்ப்பத்தினை இந்த வருஷம் தருவார். தைரியமா இருங்க. பிசினஸ் போன வருஷம் லாஸ் ஆயிருச்சா, கவலைப்படாத. உன் பிசினஸ் உடைய லிங்க வச்சு மத்தவன் ஆசீர்வாதமா மாற அளவுக்கு உங்க பிசினஸ கடவுள் மாத்துவாரு.
உங்களெல்லாம் நோயாளின்னு சொல்லி திட்டாங்களா, எப்ப பார்த்தாலும் ஆஸ்பத்திரி போறணும்னு, இந்த வருஷம் சுகமாக்குற இயேசு கிறிஸ்து உங்களோட இருக்கிறாரு. கிறிஸ்து நாமத்தை மையப்படுத்துங்க. கர்த்தர் உங்க கூட இருப்பாரு. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரோட இருங்க. கர்த்தர் உங்க கூட இருந்து வழி நடத்துவார். ஆமென், ஆமென், ஆமென்.